ஜெனிட்சுவோட என்ட்ரியில் ஆரம்பிச்சு அவனை ஸ்க்ரீனில் காமிச்சாலே விசில் பறகுது. தேட்டரில் இதுதான் ஃபர்ஸ்ட் அனிமி படம் பார்த்தது. டீமன் ஸ்லேயர் படம். மாஸ் ஹீரோ படம் பார்க்குற மாதிரி சீனுக்கு சீன் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் படம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா தான் அதில் இருக்கிற குட்டி குட்டி மூமெண்ட்ஸை கூட நீங்கள் வெறித்தனமாக என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த படம் மொத்தமும் ஜெனிட்சுவோட ஃபைட்டு டான்ஜிரோட ஃபைட்டு அதுதான் இந்த மொத்த படமுமே. டான்ஜிரோ எப்படி இருந்தவன் அவனுடைய இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து நம்ம மட்டும் இல்லை அங்கே கூட இருக்கிற இந்த வாட்டர் ஆஷிரா கியூமே டேய் என்னடா இப்படி மாறி இருக்கிறன்ற மாதிரி மிரண்டு போயிடுவாரு. ஃபைட் சீன்லாம் கேட்கவே வேணாம்ப்பா, செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் லேப்டாப்பில் பார்க்கும்போதே வெறித்தனமான ஃபீல் இருந்துச்சா. பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸாக அனிமி படம் ஒரு மாதிரி நல்லா இருக்குதுப்பா. இந்த ஃபைட் சீனு, இந்த தேட்டர் மூமெண்ட்ஸு அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. அந்த எமோஷனல் ஏரியா தான் இந்த படம் இவ்வளோ ஒர்க் ஆகிறதுக்கு காரணமே. ஏங்க நெசுகோ கொஞ்சம் காமிச்சிருந்தா என்ன உங்களுக்கு, டக்குன்னு காமிச்சிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க. பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், கொஞ்சம் இன்னும் 2-3 சீன் வச்சாதான் என்ன உங்களுக்கு. எனக்கு ஜெனிட்சு டான்ஜிரோவுடைய அந்த ஏரியா பக்கா. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டீமன் கூட ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த பேக் ஸ்டோரி வந்து டேய் நீ பிறந்ததுலேருந்தே சைக்கோவாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எரிச்சலாக்குச்சு. ஓவரால் 200% சாட்டிஸ்ஃபைடு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயம் மிஸ் பண்ணுறாதீங்க. இன்னும் ஒரு 2 தடவை என்ட்ரி போட்டே தீரணும். இந்த படம் வேற லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு ஜஸ்ட் சொல்லிட்டு போக முடியல. இதில் என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. அதை டீட்டெயிலாக வீடியோ பண்ணி போட்டுருக்கிறேன். அதையும் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது இந்த படத்தை பற்றி.